ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் செஞ்சுருக்கேன். இந்த கேக் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேங்க. ஆனால் சூப்பர் ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறவங்களுக்கு என்கிட்ட ஓவன் இல்லை, இட்லி குண்டாவோ அல்லது குக்கரையோ வச்சு அது கருகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிற பயம் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா எனக்குமே அது இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி செம்மையாக வந்திருக்கு. நான் எப்படி செஞ்சேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால் முடியும்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு குண்டா ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. இது நல்லா கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி குண்டாவா. முதல்ல கொஞ்சமாக நெய் விட்டு ஃபுல்லாக ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் மாதிரி போட்டு தேய்ச்சிக்கோங்க பாத்திரம் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா அது மேலே மைதா மாவு கொட்டி நல்லா இப்படி ஆட்டிகிட்டே வந்திங்கன்னா ஃபுல்லாக ஷேப் வந்துடுங்க. சைட்லெல்லாம் செஞ்சுக்கோங்க. அது மாவு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா மாவுமே உதிரி உதிரியாக கீழே கொட்டிடும். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு ரவை, உங்ககிட்ட என்ன ரவை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அது கூடயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இன்னொரு குண்டால கொட்டிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா, எல்லாமே நம்ம ரவை எதில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் சொல்லியிருக்கேங்க. நீங்களுமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா கொட்டிட்டு நல்லா வச்சு கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறமா இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு சொல்லி 2 இருக்குங்க. அது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. 2மே ஒன்று தானே, இல்லை நம்ம பலகாரம் செய்யும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சோடாப்பு, அதுவா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் அது 25 ரூபாங்க. இந்த பேக்கிங் சோடாங்கிறது 40 ரூபாங்க. 2லேயுமே அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இது போட்டோம்னா தான் கேக் சூப்பராக வருங்க, நல்லா புஃபாக. அதனால் அதையுமே போட்டு ஒரு கிளறிக்கோங்க. இது கிளறினதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எதில் செய்ய போகிறோமோ, இப்போ நீங்கள் குக்கரில் செய்ய போகிறீங்கன்னா குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இது ஆனால் பழைய இட்லி குண்டாங்க. ஏன்னா எனக்கு தான் பயம் இருந்துச்சுல்ல, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால. இது பழைய இட்லி குண்டா தான். அந்த குண்டா எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த குண்டாவை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு பிரமணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பிரமனை போட்டு குக்கரை அந்த இட்லி குண்டாவோட மூடியை மூடி வச்சுருங்க. சிம்மில் வைங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஹை லெவலில் வச்சிங்கன்னா குண்டா கருகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது பாட்டுக்கு அது சூடாகிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிளறி மாவு, அதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எதில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு எண்ணெய், அதாவது எந்த ஒரு வாசனையான எண்ணெயுமே ஊற்றக்கூடாதுங்க. சன்ஃப்ளவர், ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஊற்றி ஒரு கிளறினதுக்கு அப்புறமா நான் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலை, ரவை நான் எதில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிட்டேங்க. இதை ஃபஸ்ட் டைம் ஊற்றிட்டு கிளறும்போது ஒரு பயங்க. ஓகே, இது எங்கேயோ கூழ் மாதிரி ஆகிப்போச்சு, தண்ணி நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயம். சோலி முடிஞ்சிச்சு கேக்குக்கு அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அதை நல்லா நம்ம பீட் பண்ண சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது அவ்வளோ ஒரு அழகாக வந்துருந்துச்சு. இப்படி நம்ம எடுத்து விட்டோம்னா அழகாக கீழே ஊற்றுதுங்க. இதுதான் என்னோடய அளவு. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, இனிப்பு தூக்கி கொடுக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதையுமே இது கூட போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த முட்டை கலக்கிறதுக்குலாம் ஒன்று வச்சிருப்பல, நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இது இருந்து போட்டு கலக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கையே வலிக்காது, சூப்பராக. இந்த மாதிரி கலக்கி இப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதனோட வேலை முடிஞ்சதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மாவெல்லாம் கொட்டி, மைதா மாவு கொட்டி ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இதை எடுத்து ஊற்றிடலாங்க. இதை ஊற்றினதுக்கப்புறமா அந்த ஸ்பூனால் ஏன்னா அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கலாம், அதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 to 4 தட்டு தட்டினீங்கன்னா, ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் ஏர் இதான மாதிரி இருக்குது, பபிள்ஸ், அதனால் தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இட்லி குண்டாவுமே நல்லா இதாகிடுச்சு, சூடாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வேகமாக வச்சுட்டேன். அதனால் லேசான கருகதாக இருந்துச்சு. ஆனால் அது எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அது அப்படியே தான் இருக்கும். இதை கை சுட்டுக்காமல் அந்த பாத்திரத்தையுமே அந்த பிரமணம் மேலே வச்சு இந்த கேக்கோட மூடியுமே மூடி வச்சுட்டேன். அதாவது கேக்கோட மூடி கிடையாது, இட்லி பாத்திரத்தோட மூடி வச்சுட்டு
ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அடுப்பு எவ்வளோ சிம்மில் இருக்குமோ அவ்வளோ சிம்மில் வச்சுருங்க 40 டு 45 நிமிஷத்துக்கு. அது வேகிற வரைக்கும் நமக்கு பயமாக தான் இருக்கும். அது 45 நிமிஷம் நிறைய டைம் செஞ்சவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னா நமக்கு கொஞ்சம் நேரமே போகாது, பயமாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஓப்பனே பண்ணலைங்க. அப்புறம் 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு குச்சை நொட்டு பார்க்கும்போது நல்லா வெந்துருந்துச்சு, அது ஒட்டாமல் வந்தது. அதுக்கப்புறமா அதை எடுத்து பக்கத்தில் வச்சு இந்த பாத்திரம் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதை நான் சொன்னாலே ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேகமாக வச்சுனா லேசான கருகள், மற்றபடி எங்கேயுமே தீஞ்சு போகவே இல்லைங்க. சூப்பராக வந்திருந்தது. கேக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் கேக்கே செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கேக் செஞ்சு சூப்பராக வந்திருந்தது அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கத்தி ஒன்று வச்சு சைடு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அந்த கப்போடு எடுத்து அப்படியே கபக்கடியோன்னு கமுத்திடுங்க. கமுத்திட்டு ஒரு 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா அந்த கேக்கு வந்து பூ போல் விழுந்துடும். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நல்லா அந்த குண்டை ஆறுனதுக்கப்புறம் செய்யுங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா மேலே மட்டும் லேசான கருகலுங்க, அது ரொம்பலாம் தெரியல. அதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்பலாம் கருகுன மாதிரிலாம் இல்லைங்க. அந்த லேசாக அடிப்பட்டைக்கு இது மட்டும் விட்டுட்டு மீதி இந்த சைடெல்லாம் சூப்பராக வெந்திருந்ததுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கேக்கை பீஸ் போடவே மனசே வரலைங்க. அதை கையில் வச்சு உருட்டிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டுமே ஒரு 5, 6 போஸுமே கொடுத்து ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் குழந்தைங்க ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. நான் என்னோடய பையன் சின்ன பையனுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது சூப்பராக இருக்குது, நீ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கா, நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதுவுமே கருகலை, நல்லா சாஃப்டாக, அதுவுமே பாத்திரம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கத்தியில் வந்து கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ தொடச்சிட்டு பூசிட்டு அதுக்கப்புறமா அந்த கேக்கை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு அதை அழுத்தும் போதே தெரியும், நல்லா புஃப் புஃப்னு சாஃப்டாக இருந்துச்சு. என் பையன் நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தான், வீடியோவில் கவர் ஆகலை. அவன் வந்து சொன்னான், குடும்மா நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நானுமே ஒரு பாதி கேக்குக்கு மட்டும் பீஸ் எல்லாம் போட்டுட்டு அதையுமே இந்த பிளேட்டில் எடுத்து வச்சு அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டேங்க. அடியில் மட்டும் ஒரு பாதி அளவுக்கு தீஞ்சிருந்துச்சு, நிறையா இல்லைங்க, சும்மா ஒரு லேயர் மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி இந்த குண்டாவுமே பாருங்கள் எங்கேயுமே தீஞ்சு போகவே இல்லை. நீங்கள் ஆனால் அடுப்பு சிம்மில் இருந்தால் மட்டும்தான் குண்டாக்கு சேஃப்டி. நீங்கள் அடுப்பு வேகமாக வச்சிட்டிங்கன்னா குண்டா வந்து கருகிடுங்க. இப்படி தான் நான் கேக் செஞ்சுருந்தேன். கேக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குண்டா கருகிடுமாங்கிற பயம் வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம்.